காவிரி துணையாறுகளில் கட்டப்பட்ட அணைகளை நிர்வகிக்கும் அதிகாரத்தை காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு வழங்க உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தொடர் மழையால் கர்நாடக அணைகள் நிரம்பினாலும் தண்ணீர் திறப்பதில் சிக்கல் நீடிப்பதாகவும், உபரி நீரை திறக்கும் வடிகாலாகவே தமிழ்நாட்டை கர்நாடகா பார்க்கிறது என்றும் கூறினார். காவிரி துணை ஆறுகளில் கட்டப்பட்ட அணைகளை நிர்வகிக்கும் அதிகாரத்தை காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு வழங்க உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். காவிரியில் கர்நாடக அரசு போதுமான அளவு தண்ணீர் திறந்து விடாததால் நடப்பாண்டில் காவிரி பாசன மாவட்டங்களில் குறுவை சாகுபடி போதிய அளவில் செய்யப்படவில்லை. காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு 35 ஆண்டுகள் முடிவடைந்துவிட்ட நிலையில் இதுவரை ஓராண்டில் கூட நடுவர் மன்ற ஆணைப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. பியாஸ் மேலாண்மை வாரியத்திற்கு வழங்கப்பட்டிருப்பதைப் போன்று காவிரி மற்றும் அதன் துணை ஆறுகளின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைகளை தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு நிர்வகிக்கும் அதிகாரத்தை காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு வழங்குவதுதான் காவிரி சிக்கலுக்கு நிரந்தர தீர்வாகும். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு வழங்குவது குறித்த அறிக்கை வழங்கப்பட்டு ஓராண்டுக்கு மேல் ஆகியும் முடிவெடுக்காதது வருத்தம் அளிப்பதாகவும் அவர் கூறினார். ஓபிசி வகுப்பில் 2633 சாதிகள் உள்ள நிலையில் அவர்களுக்கான 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் 72.05 விழுக்காட்டை 150 சாதிகள் மட்டுமே அனுபவிப்பதாக தெரிவித்தார். 977 சாதிகளுக்கு 2.66 விழுக்காடு மட்டுமே கிடைக்கிறது என்றும் அவர் கூறினார். 9633 சாதிகள் உள்ளன ஓபிசி வகுப்பு. அவர்களுக்கான 27 விழுக்காடு 27% இடஒதுக்கீட்டில் 75.2 விழுக்காடு பயன்களை 150 சாதிகள் மட்டுமே அனுபவிக்கின்றனர். மற்றொருபுறம் அவர்களில் 983 சாதிகளுக்கு ஓபிசி இடஒதுக்கீட்டால் இதுவரை எந்த பயனும் ஏற்படவில்லை. மேலும் 994 சாதிகளுக்கு 2.66 விழுக்காடு இடஒதுக்கீடு மட்டுமே கிடைக்கிறது. அதாவது பிற்படுத்தப்பட்ட சாதிகளில் 75 விழுக்காடான 66 இடங்கள் மட்டுமே கிடைக்கின்றன. 1977 சாதிகளுக்கு மிக கொடிய சமூக அநீதி. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மதுக்கடையின் கீழும் 4 அல்லது 5 சந்துக்கடைகள் இயங்கி வருவதாக கூறிய அவர், சந்துக்கடைகளை நடத்துபவர்களை கைது செய்து 3 ஆண்டுகள் சிறையில் அடைக்க வேண்டும் என்றார். திருத்தப்பட்ட மதுவிலக்கு சட்டத்தின்படி அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழகத்தில் தொடரும் அரசியல் படுகொலைகள் மற்றும் கூலிப்படை கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஆளுநர் அரசு மோதலால் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாமல் பணிகள் முடங்கியுள்ளதாக கூறிய அவர், இது உயர்கல்விக்கு நல்லதல்ல என்றார். உதயநிதியை துணை முதல்வராக்குவது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், அது அவர்களின் கட்சி சார்ந்த பிரச்சனை என்றும் அதில் கருத்து கூற முடியாது என்றும் தெரிவித்தார்.